ஹாய், வெல்கம் பேக் டு எஸ்ஜே சினிமா டைம். இன்னைக்கு நம்ம சேனல்ல த ரெட் லைன் மூவியோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போறோம். இது ஒரு கிரைம் ரிவெஞ்ச் மூவி ஸ்டார்ட் ஆனதுமே ஒரு பொண்ணு அவங்க வீட்டில் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. அந்த பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவங்க பேர் ஆன். அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு பிசினஸ் மேன். அவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணும் இருப்பாங்க. ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் கால் அட்டன் பண்ணி பேசும்போது தாய்லாந்து போஸ்ட்ல இருந்து அவங்களுக்கு கால் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஹீரோனோட பேருக்கு இல்லீகலா ஒரு பார்சல் வந்திருக்கணும். அந்த பார்சலுக்குள்ள 18 பாஸ்புக்ஸும் அக்கௌண்ட் நம்பர்ஸோட இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு மொபைல் போனும் அது கூடவே நிறைய சிம் கார்ட்ஸ் இருக்கணும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்சல் வர்றது இல்லீகல்னும் இதுக்காக அவங்க கொஞ்சம் பணத்தை டெபாசிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோனோட காலை வேற சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அதுல பேசுற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோனோட மொபைலுக்கு லிங்க் அனுப்புறேன்னு சொல்வாரு. அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஃபில் பண்ணா ஹீரோயின் டெபாசிட் பண்ண வேண்டிய பணத்தை எடுத்துட்டு அவங்க கேஸ் ரிசால்வ் ஆனதுமே அந்த பணத்தை திரும்ப கொடுத்துடணும் சொல்லுவாங்க. இப்போ அவங்கள நம்பின ஹீரோயின் அந்த லிங்கை கிளிக் பண்ணுவாங்க. உடனே அவங்களோட எல்லா அக்கௌண்ட்ஸ்ல இருந்த பணம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டெபிட் ஆகுது. ஹீரோயினுக்கு நிறைய பணம் டெபிட் ஆயிருக்கும். ஆனா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும் போது கொஞ்சம் பணம் தான் டெபிட் ஆச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்றாங்க. இந்த விஷயத்தால ஹீரோயினோட லைஃப்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றாங்க. அவங்களால நார்மல் லைஃபை லீட் பண்ண முடியல. இதுக்காக அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம அவங்க ஒரு தெரப்பிக்கும் போறாங்க. அங்கதான் இன்னும் 2 பொண்ணுங்களை மீட் பண்ணிருப்பாங்க. அந்த 2 பொண்ணுங்களும் இதே மாதிரி ஃப்ராட் கிட்ட ஏமாந்துருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு பிசியோதெரபிஸ்ட், இன்னொரு பொண்ணோட பாட்டியை தான் ஃப்ராட் கம்பெனில இருந்து ஏமாத்திருப்பாங்க. அந்த பொண்ணும் இப்ப தெரப்பிக்கு வந்திருப்பாங்க. அவங்க பாட்டியோட லைஃப் டைம் சேவிங்ஸ் ஃபுல்லாவே அவங்க எடுத்திருப்பாங்க. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த கம்பெனியோட லொகேஷனை கண்டுபிடிச்சு அவங்க பணத்தை திரும்ப கொண்டு வரணும்னு ஒரு பிளான் பண்றாங்க. ஒரு ஹேக்கரோட ஹெல்ப்போட அவங்க அந்த கம்பெனியோட லொகேஷனை ட்ராக் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கம்பெனி இருக்க அதே பில்டிங்ல வேற ஒரு ஃப்ளோர்ல ஒரு ஷாப்பையும் இவங்க ரெண்டுக்கு எடுக்கிறாங்க. அந்த இடத்துல ஹேக்கரும் இந்த 3 பொண்ணுங்களும் சேர்ந்து அந்த கம்பெனியை ஃபுல்லா கண்காணிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பொண்ணோட போன்ல மைக்கையும் அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. இதுக்கப்புறமா அந்த கம்பெனில என்னெல்லாம் நடக்குது, எங்கெல்லாம் பணம் சேவ் பண்ணி வச்சிருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்க நோட் பண்ணவும் செய்யறாங்க. அந்த கம்பெனில ஒர்க் பண்ற யாரையுமே அவங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. அவங்க ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்க ஒரு இடத்துல அவங்க எல்லாரையும் பூட்டி வைப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பர்சனல் ஃபோனும் கொடுக்க மாட்டாங்க. கம்பெனியில் கொடுக்குற ஃபோனை அவங்க பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு ஒரு பாட்டிக்கிட்ட பணத்தை ஏமாத்தினதால கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால அந்த பாட்டிக்கு டெய்லி டெக்ஸ்ட் பண்ணி அவங்க பணம் திரும்ப கண்டிப்பாக கிடைக்கணும் போய் சொல்லிட்டு இருப்பாங்க. இதனால அந்த பாட்டி அந்த பொண்ணையும் நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை கண்டுபிடிச்ச அந்த 3 பொண்ணுங்களும் அந்த பொண்ணுக்கு பாட்டியே டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி இவங்களும் டெக்ஸ்ட் பண்ணவும் செய்வாங்க. அந்த 3 பொண்ணுல ஒருத்தர் ஒரு நாள் அந்த கம்பெனிக்குள்ளே போக ட்ரை பண்ணும் போது தான் அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் கையில எல்லாம் கன்ஸ் இருக்கிறத அவங்க நோட் பண்றாங்க. அவங்க நினைச்சதை விட அந்த கம்பெனி நடத்துறவங்க ரொம்பவே பயங்கரமானவங்களா இருப்பாங்க. இப்போ இந்த 3 பொண்ணுங்களும் சேர்ந்து வேற பிளான் பண்ணி அந்த கம்பெனி கிட்ட இருக்க அவங்க பணத்தை எப்படியாவது எடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அவங்க எப்படி அந்த பணத்தை எடுத்தாங்க, அந்த பாட்டிக்கு அந்த பணம் திரும்ப கிடைச்சதா இல்லையா, அந்த 3 பொண்ணுங்களும் அந்த கம்பெனி கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரீஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.